இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காலையில நானே கான்ஃபரன்ஸ் கால் பண்றேன். அவங்களே சொல்லுவாங்க ஓகேவா. இப்ப தயவு செஞ்சு கிளம்பு. முடியாது வருண், வா இப்பவே நம்ம அவ வீட்டுக்கு போலாம். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணல. ஏய், இந்த டைமுக்கா? ஆமா வா. எப்படி? வா வருண். ஏய் வா சாரா. மா, இந்த கல்யாணம் என்னால நின்னதா இருக்கணும். நான் தான் இருப்பேன்னு சொன்னேன்ல. இத பாருவானு, இன்னாதான் இருந்தாலும் ஒரு கண்ணாலத்தை நிறுத்துறது பாவ காரியம் கண்ணு. Namala, I'm proud of you. Thanks. அண்ணாமலை மனசுக்கும் வெண்ணிலா குணத்துக்கும் எல்லாம் நல்லதுதான் நடக்கும். அண்ணாமலை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள திருமங்கலியத்தை அம்மன் கிட்ட வச்சு பூஜை பண்ணிடுமா? சரிக்கா. நீங்க நாளைக்கு நடக்க வேண்டிய வேலையை மட்டும் பாருங்கப்பா. ஏ வானு, உனக்கு என்ன மண்டை கிண்ட குழம்பி போச்சா என்ன? அம்மா, அவங்கள நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நேரடியா பேசி எதையும் சாதிக்க முடியாது. அவங்க கல்யாணத்தை நடத்துற வேலை என்னமோ அதை பாக்கட்டும். நாம நிறுத்துற வேலை என்னமோ அதை பாப்போம். அதுவும் சரிதான். ஏமா, இந்த பந்தக்கால் நடும்போது ஏதாவது அபசகுணம் நடந்தா என்ன ஆகும்? கண்ணால எங்க நின்னு போயிடுமோன்னு பயம் வரும். ஓ,
பயம் மட்டும்தான் வருமா? அப்போ வந்த காலுக்கே ஏதாவது ஆச்சுன்னா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தானே படுத்தோம், அப்புறம் எப்படி லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஹாய் வருண், இப்பவே உங்க அம்மா கிட்ட போலாம், நான் பேசுறேன். ஏய் நீ கூட மட்டும் நில்ல. ஏய் சாரா, சொன்னா கேளு. இத வெண்ணிலா டீல் பண்றதா நல்லது, என்ன நம்பு. விடு வருண். ஏய் சாரா, ஏய் சாரா நில்லு. சாரா சொன்னா கேளு. அண்ணாமலையாட்டி, ஐயோ, அண்ணாமலையாட்டி, என்ன பண்ற? இங்க வா, இங்க வா. ஏய் விடு வருண். என்ன பண்ற வருண்? இரு. சாரா, என்ன சாரா, நான் சொல்றத புரிஞ்சுக்காம இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? ஆமா வருண், நான் முட்டாள்தான். அதான் இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ரிச்சுவல்ஸா நடக்க நடக்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி தோணுது. அது ஏன் வருண் உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐயோ, என்ன பாரு சாரா, நீ பாரு. இப்ப என்ன வேணும் உனக்கு? வெண்ணிலா இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கங்கிற நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? வெண்ணிலாவே உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னா உனக்கு ஓகே தானே? அவ சொல்லுவாளா? ஒரு நிமிஷம். இங்க பாரு பெரியம்மா, என்னை இத்தனை வருஷம் வளர்த்தவங்களுக்கு எப்ப எனக்கு நல்லது செய்யணும்னு தெரியும். வெண்ணிலா இடத்துல நான் இருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தா அப்பவும் அப்பா அம்மா இத பண்ணிருப்பாங்க. அம்மா வான்மதி, எங்க நீ எங்க மேல கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். எப்ப நீ இவ்வளவு தூரம் எங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொன்னியோ, அப்பா இப்ப சொல்றம்மா, என் சக்திக்கு மீறியாவது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்போம். அத்தை போய் உன் கையால பண்ணி உனக்கு ஏதாவது பழிப்பாவம் வந்துச்சுன்னா என் மனசு அதை தாங்குமா சொல்லு? அப்படி உனக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானே என் கையால இதெல்லாம் பண்றேன். எது வரதா இருந்தாலும் எனக்கு வரட்டும், நான் பாத்துப்பேன். உனக்காக அம்மா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் இருக்கிறேன் கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆ? சரி சரி, நான் இதை அர்த்தம் இருக்கும்போது நீ எதுவும் பேச வேணாம். அப்பாலிக்கு தெரியாம நான் பாட்டுக்கு முழுசா அறுத்துற போறேன்.